திருப்பதிக்கு போகலான்னு முடிவு பண்ணியிருந்தாங்க. அப்போ வந்து காலையிலேருந்து மழை தூறிக்கிட்டே இருந்துச்சு. அப்போ 8:30 மணிக்கு எங்களுக்கு சேலத்துலேருந்து திருப்பதிக்கு ட்ரெயினு. அந்த ட்ரெயினுக்கு போகலாம். சரி 8:30 மணிக்கு ட்ரெயின்னா இங்கே 7 மணிக்கு கிளம்புனா போதும். நம்ம சன்னமல்லி போய் பறிச்சிடலான்ட்டு 6 மணிக்கெலாம் போனேன். மழை தூறுனுச்சு. இருந்தாலும் அந்த பூவை பறித்தேன். எப்படின்னு வச்சுக்கோங்க, நம்ம செடியிலேருந்து நம்ம கையாலேயே பறித்து அந்த பூவை அலமேலு மங்கைக்கு சாத்தணுங்கிறது என்னோட ரொம்ப நாள் ஆசை. முன்னொரு தரம் காலஸ்திரைக்கு போனோம். அப்போ இப்படி தான் நான் 6 மணிக்கு எந்திரிச்சு பூவை பறித்து எடுத்துகிட்டு போயிருந்தேனா, அதனால் இந்த தரம் அலமேலு மங்கைக்கு கொண்டு போகணுன்னு ஆசைப்பட்டேன். அதனால் பூவெல்லாம் பறித்து எடுத்துக்கிட்டேன். ட்ரெயின் 8:30 மணிக்கு ஏறியாச்சு. எனக்கு பூ கட்ட தெரியாது. அதனால் பிரச்சனை இல்லை. எடுத்து நான் கட்டுறதுக்கு முயற்சி பண்ணிக்கிட்டு இருந்தேன்னா, ட்ரெயினில் இருந்த ஒரு அம்மா பார்த்தாங்க. கொண்டாங்க நான் கட்டி தரேன்னு சொல்லிட்டு கடன்னு கட்டிட்டாங்கங்க. எனக்கு ஒரே சந்தோஷம். அப்படியே நான் அப்போவே சாமிக்கு சாத்தின மாதிரி ரொம்ப சந்தோஷம். அவங்க கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்கிற மாதிரி பார்த்தோன்னே இன்னொரு அம்மா, அவங்களுக்கு இத்தனைக்கும் சீட்டு இல்லை, கீழே தான் நாங்கள் உட்காந்துருந்தோம். அவங்களும் வாங்கி நான் பூ கட்டி தரேனாங்க. நான் நல்லா வாயை பேசிக்கிட்டு சாமியை நினச்சிக்கிட்டு சந்தோஷமாக போய்கிட்டு இருந்தோமா. இதில் என் வீட்டுக்காரர் பாரிஜாத பூ கொஞ்சம் வாங்கிட்டு வந்துடுவார். அவருக்கு எப்போவுமே அம்மாவுக்குன்னா பாரிஜாதம் தான் வைக்கணுங்கிறது அவர் பாலிசின்னு வச்சுக்கோங்க. வீட்டில் சாமி கும்பிட்டா கூட அம்மனுக்கு பாரிஜாத பூவை தான் வாங்கிட்டு வருவா. அப்படி நாங்களாம் கீழே உட்காந்து சன்னமல்லி கட்டிகிட்டு இருக்க, என் வீட்டுக்காரர் என்ன பண்ணிட்டா, அப்படி ஊசியை எடுத்து பாரிஜாதம் கோர்க்க ஆரம்பித்தா. அப்படி நாங்கள் எந்த கோவிலுக்கு போனாலும் சாமிக்கு உண்டியெல்லாம் காசுலாம் போட மாட்டோம். அப்புறம் என்ன செய்வோம்னா, பூவை வாங்கிக்குவோம். கையோட ஊசி நூல், அதாவது ஊசி இல்லைனா கூட நூலோடு தான் போவோம். அங்கே போய் உட்காந்து கட்டிக்கிட்டு இருப்போம். நம்ம ட்ரெயினை விட்டு இறங்கினோம்னா அடுத்தடுத்து பஸ்ஸை பிடிக்கணும், ஓடணும், அப்படி தான் இருப்போம். எங்கேயும் வெயிட் பண்ண மாட்டோம். அதனால் ட்ரெயினில் இருக்கிற டைம்லேயே பூவெல்லாம் கோர்த்துக்கலான்னு சொல்லிட்டு என் வீட்டுக்காரர் பாரிஜாத பூ பாருங்கள் நல்லா மொட்டாக இருந்துச்சு, கோர்த்து எடுத்துக்கிட்டேன். அப்படி நான் காலையில் மழையில் நனைஞ்சி முல்லைப்பூ பறிச்சேன்னா என் வீட்டுக்காரர் பாரிஜாத பூ வாங்கினாரா. 2 பூவும் கட்டியாச்சு. அலமேலு மங்கைக்கு வந்துட்டோம். நாங்கள் நல்லா மழைங்க. ரொம்ப அதிகமாக இல்லைனாலும் பேஞ்சிக்கிட்டே தூறிக்கிட்டே இருந்தது. கூட்டம் கம்மியாக தான் இருந்துச்சு. சரி இந்த பூவை எடுத்துக்கிட்டு அம்மாவுக்கு போகலாம். உள்ளே போடுறாங்களோ இல்லையோலாம் நமக்கு ஆசைப்படக்கூடாது. சாமிக்கு சாத்துவாங்கலாம் ஆசைப்படக்கூடாது. ஆனால் அந்த கோவிலுக்குள்ளே நடைக்குள்ளே நம்ம பூ போனால் போதுங்கிற ஒரு சந்தோஷம்தான் எங்களுக்கு. அப்படி கொண்டு போனோம். எங்கள் நேரம் நல்ல நேரம், எங்களோட கொடுப்பனை அம்மாவுக்கு நல்லா பூவை சாத்துனாங்க. அன்றைக்கி கூட்டம் கம்மியாக இருந்ததா, அதனால் அந்த நேரம் வெடிக்காத பூ நல்லா வாசமான பூவை பார்த்த உடனே அந்த அலங்கரிக்கிறவர் இருந்தார், வாங்கிக்கிட்டார். இது என்ன பெத்த பூ, எந்த பூ நாங்கள் அப்புறம் அது வந்து பாரிஜாதன்னு சொன்னோன்னே அவருக்கு புரிஞ்சிச்சு. கழுத்தில் வந்து சன்னமுல்லியும் தலையில் பாரிஜாத பூவையும் வச்சு அலங்கரித்தாங்க. எங்களுக்கு இதை விட வேறு எந்த சந்தோஷமும் தேவையே இல்லைங்க. இதுதான் என் வாழ்க்கையில் வந்த எனக்கு மிகப்பெரிய பெருமை. அதை நினச்சி நான் சந்தோஷமாக இருக்கிறேன்.